தாட்சாயினி. வாங்க அத்தை. என்னாச்சு? எதனா வேணுமா? அத்தை, அனு கிளம்பிட்டாளன்னு கொஞ்சம் பாருங்க அத்தை. கொஞ்சம் நேரமாச்சு, அவங்க வீட்டுல இருந்து வர யாரும் வரல. அவளை பாக்குறதெல்லாம் இருக்கட்டும், இங்க வா. இங்க தானே அத்தை இருக்கேன், இருங்க. இந்த பொருள் எல்லாம் கரெக்டா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோன்னு பாத்துக்கிறேன். வந்ததுக்கு அப்புறம் அது இல்ல இது இல்லன்னு சொல்லிக்கிட்டு எதையாச்சும் குறை சொல்லிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பாளுங்க வேலை வெட்டி இல்லாதவங்க. அதை வைக்கல இதை வைக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்மளே பாத்துக்கிறது சரிதானே? அவங்க வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சரியா எடுத்து வச்சிடணும். எல்லாம் இருக்கான்னு பாருங்க அத்தை. எல்லாம் கரெக்டா இருக்கு. சாப்பாடு மட்டும் எடுத்து வைக்க மறந்துருக்கா. இல்லத்த, மறக்கலாம் செய்யல, நான் தான் எடுத்து வைக்காம இருந்தேன். ஏமா எடுத்து வைக்க வேண்டியதானே? இல்லத்த, அந்த சாப்பாடு அந்த கேரியர்லயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சூடா இருக்கும். எப்படியும் அவங்க வர்றதுக்கு வந்து நின்று வளகாப்பெல்லாம் போட்டு வலையில போட்டு நலங்கு வச்சு சாப்பாடு எடுத்து ஊட்டுறதுக்கு அதை நான் இங்க எடுத்து வச்சேன்னா அந்த சாப்பாடு சூடு ஆறி போயிடும் பார்த்துக்கோங்க. அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் சூடா சாப்பிட்டா வாந்தி எதுவும் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அதான் சரி சூடா கொடுப்போமேன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்கேன். இப்ப திறந்தாலும் அது ஆறி போயிடும்ல அத்தை. என்ன கரெக்ட் தானே? என்ன ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? தப்ப எதனா சொல்லிட்டணும். எடுத்து வைக்கணும்னு எடுத்து வச்சிடறேன். சரி, அந்த பிள்ளைக்கு வாந்தி வருமேன்னு பார்த்தேன். அதனாலதான் யோசிச்சேன். அது பொறுமையா எடுத்து வச்சுக்கலாம்ல. என்னத்த? இல்லதா சைனி, நிறைய விஷயத்துல நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டியா நீ? அப்பெல்லாம் எனக்கு கோவம் வரும். சரி என்னத்த பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கரைச்சிக்கிட்டு அமைதியா இருப்பேன். இப்ப நீ பொறுப்பா நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ நான் போய் சேர வேண்டிய காலம் வந்துட்டோன்னு தோணுது. என் இடத்துல இருந்து இனி எல்லாத்தையும் நீ இருந்து பாத்து போயோன்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கு உன் மேல ஒரு நம்பிக்கையே வந்திருக்கேன்னா பாத்திக்கேன். இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியல. நீங்க நல்ல ஆளுதான். போய் சேர வேண்டிய ஆளு இது இதுன்னு சொல்லிக்கிட்டு போங்க, தூர வந்துட்டீங்க. சரி விடு. சரி, அந்த அனுப்பில கூட சண்டை போட்டுட்டியோ? அத்த, அடுப்புல பால் வச்சுட்டு வந்தேன், அது அப்படியே கிடக்குன்னு நினைக்கேன். நான் இப்ப என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். இங்க வரவங்களை மட்டும் வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருங்க. வரவங்களை வாங்கன்னு கூப்பிடுறதுக்குலாம் ஆள் இருக்குமா? நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லி. என்ன சண்டை? காலையில இருந்து ஒரு மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்கே, என்னாச்சு சொல்லு? உன்கிட்ட தானே கேக்குறேன். அத்தை கிட்ட மறக்கிறியோ? அத்தை உனக்கு அம்மா மாதிரி நீ எத்தனை வாட்டி சொல்லியிருக்கா? அப்படிலாம் சொன்னது எல்லாமே பொய், அப்படிதானே? இதுவே உன் அம்மா இருந்து கேட்டிருந்தா எல்லாம் உண்மையும் சொல்லிருப்பல. நீ அத்தன் முதல் கொண்டு தானே சொல்ல மாட்டேங்கிறா? சரி சரி இருக்கட்டும் விடு. என்னதான் இருந்தாலும் நான் மாவ மாதிரி பார்த்தாலும் நீ அம்மா மாதிரி பாக்கல. சரி விடு, வியாண்டாம். லூசே, சும்மா சொல்லிக்கிட்டு கிடக்கேன், உடனே தாலியை தொங்க போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்கத பாரு. தாச்சாயினி, என்ன மன்னிச்சிருங்க. தாச்சாயினி கீழ்க்க பிடிச்சிருக்கு, உனக்கு கையை கீழே போடு. இல்லத்த, நீங்க 1000 சொன்னாலும் ஆனா நீங்க பார்த்த மாதிரி நான் உங்களை பாக்கல, அதான் உண்மை அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. தனக்குன்னு வரும்போது தான் வலியும் வேதனையும் என்னன்னு புரியுது. நீங்க என்ன எப்பயுமே பொண்ணு மாதிரிதான் நடத்திருக்கீங்க. ஒரு சில விஷயத்துல உங்க பொண்ணுக்கு கூட அந்த அளவுக்கு உரிமை கொடுத்தது இல்ல. ஆனா எனக்கு கிறுக்கி மாதிரி பேசிக்கிட்டு தான் வச்சுக்கோ, ஆச்சு விடுவேன். ஆளை பாரு ஆளை. அவளுக்கு உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா என்ன பத்தி பேசிக்கிட்டு கிடக்கா? இல்லத்த, ஃபர்ஸ்ட் எல்லாம் முன்ன மாதிரி நான் இல்ல. அத நீங்க நம்புறீங்களா அத்தை? நான் முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தானே அதை பண்றேன். ஆனா அந்த பிள்ளை என்ன ஒரு மாதிரி தான் அதை நடத்துறான்னு நினைக்கேன். அந்த பிள்ளை பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட ஒரு படியா தான் பேசுறா. ஒரு வாரமா நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ரகு சொன்னான்னு சொன்னீங்களா? ஆமா. அப்ப வச்சு அந்த பிள்ளை சரியில்லாத எனக்கு மனசுல உறுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த பிள்ளை ஏன் இப்படி பண்ணுது, ஏன் இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு நேத்து அவர் கூப்பிட்டு பேசினது மதிக்காம போயிட்டுல, என்ன சத்தம் கட்டாம அப்ப போயிட்டு அந்த பிள்ளை கிட்ட சத்தம் போட்டேன். இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுமா, இப்பெல்லாம் நடந்துக்க கூடாதுமா, அவர் இருக்காருன்னா என்னன்னு மரியாதை கேட்டுட்டு வரணுமா அப்படின்னு சத்தம் போட்டேன். அதுக்கு ரூம்ல இருந்து வெளியவே வரவே செய்யல. சரி ஏதோ கோவத்துல அந்த பிள்ளை இருக்கு, காலையில சரி ஆயிரும் சொல்லிட்டு நானும் விட்டுட்டு பார்த்துக்கோங்க. காலையில அவங்க அம்மா அந்த முத்து மாதிரி பையன்கிட்ட சாப்பாடையும் புடவை எல்லாத்தையும் கொடுத்து விட்டாங்க. நான் வந்து புடவையை கொடுத்தனும் உடனே மாத்திக்கிட்டு வருவாளேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா புடவையை தூக்கிட்டு போனேன்னா அந்த சாப்பாடை எடுத்து வைக்காம வெளியே வச்சுட்டு போயிட்டேன் பார்த்துக்கோங்க. அந்த பிள்ளை வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருந்திருக்கான். நான் புடவையை கொடுத்துட்டு திரும்புறதுக்குள்ள அந்த பையன் கூப்பிட்டான். சரின்னு ரகு கையில இருந்து புடவையை கொடுத்து கட்டிக்க சொல்லியான்னு சொல்லி திரும்பி அந்த சாப்பாடெல்லாம் உள்ள தூக்கி வச்சுட்டு வர்றதுக்குள்ள அதுக்குள்ள ஒரு சண்டையை போட்டிருக்கா ரகு கிட்ட. ரகு கிட்டியா? அதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லையா? எல்லாத்தையும் கேட்டேன். அந்த புடவை நான் கொடுத்தேன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பிள்ளை கட்ட மாட்டேன்னு சொல்லுதத்த. அப்போ அந்த பிள்ளை என்ன வேதால நினைக்குதுன்னு தானே அர்த்தம்? சொல்லுங்க அத்தை. நான் முன்ன மாதிரி இருந்திருந்தா அந்த பிள்ளை இப்படி நினைக்கிறதுல தப்பே இல்லை, நானே தப்பில்லைன்னு சொல்லுவத்தேன். ஆனா இப்ப நான் அந்த பிள்ளைக்காண்டி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தானே செய்யறேன். அப்பயே அந்த பிள்ளை இப்படி என்ன நினைக்குது எனக்கு புரிய மாட்டேங்குது, என்ன நடக்குதுன்னு. அப்போ நான் பழைய மாதிரி இருக்கும்போது கூட கொஞ்சம் மரியாதை கொடுக்கதான் செஞ்சுச்சு. அப்ப அதுதான் சரியா? சொல்லுங்க, நான் இப்ப இந்த மாதிரி நடந்துக்கிறது தப்பா? சரி வீடு மருமவள, சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம பேசிருப்பாளா இருக்கும். அது உங்க அம்மா வீட்டுல இருந்து புடவை கொடுத்து விடுறேன்னு சொல்லியிருப்பாங்களா இருக்கும், அதனால இருந்திருக்கும். நீ எடுத்துட்டு போய் கொடுக்கன்னு சொல்லிட்டு சமாளிக்காதீங்க அத்தை, எனக்கு புரியுது. இதே மாதிரி நான் உங்களை நிறைய வாட்டி காயப்படுத்திருக்கேன்ல அத்தை. எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சிருங்க அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. கிடி லூசு கிரிக்கி, நல்ல நல்லதுமா கண்ணை கசிக்கிட்டு போ, போயிட்டு வேலையை பாரு. இங்க பாரு, நீ 1000 பேசியிருந்தாலும் என் மருமவ சரியா? அவ சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம பேசிட்டா, அதை போட்டு மனசுல வச்சுக்கிட்டு அப்ப நான் உங்களை பேசணும்ல அத்தை. இங்க பாரு, பெத்த தாய்க்கு அவ பிள்ளை என்னைக்கு ஆனாலும்
வயசாகி 65 வயசு 70 வயசு படுக்கையில கலந்தாலும் குழந்தைதான் பெத்த தாய்க்கு. சரியா? உனக்கும் மருமவ சின்ன பிள்ளைன்னா நீ ஏன் மருமவளா? அப்ப எனக்கு நீ சின்ன பிள்ளை தானே? இதெல்லாம் ஒரு விஷயம் நினைச்சு அழுதுகிட்டு கிடக்கா? இங்க பாரு, அந்த பிள்ளை எதுவும் தெரியாம பேசிருக்கமா இருக்கும், அதுக்காண்டி உட்காந்து அழுதுகிட்டு சின்ன பிள்ளையா நீ? என் மருமவ ஏதோ பெரிய ஆள் ஆயிட்டா, நான் இல்லைன்னா கூட சமாளிச்சுப்பா அப்படி இப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு கிடந்தேன். இது சரிப்பட்டு வராது. இன்னும் நான் 25 வருஷம் 30 வருஷம் உன் கூட இருந்து மாமியார் கொடுமையை காமிச்சாதான் நீ சரிப்பட்டு வருவான்னு நினைக்கேன். தாச்சாயினி மன்னிச்சிருங்க. தாச்சாயினி அனு வீட்டுல வந்திருக்காங்க. வாங்க 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 வாங்க, உட்காருங்க. குடிக்க எதனாச்சும் எடுத்துட்டு வரேன். வாங்க. அனு கிளம்பிக்கிட்டு கிடக்கா, பாக்கணும்னா போய் பாருங்க, ரூம்ல தான் இருக்கா. நாங்க வர்றதுக்குள்ளே எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கீங்க போல. ஐயோ கடவுளே, நான் எதுவும் பண்ணல. இதுல இருந்து ஒரு ஏற்பாடு கூட நான் பண்ணல. பூ கட்டுறதுல இருந்து அதை எடுத்து வைக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் என் மருமவ தான் தனியால ஒத்தால நின்று செஞ்சிருக்கா. என் மருமவளுக்கு நான் தான் செய்வேன்னு சொல்லிட்டு செஞ்சிருக்கா, அவ பிடிவாதத்துக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளை அவங்க மாமியார் கூட இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா உண்மைக்குன்னு சொல்றேன், இந்த நேரம் என் உயிர் பிரிஞ்சா கூட பரவாயில்ல, என் பிள்ளைக்கு என்ன தவிர வேற யாருமே இல்ல நினைச்ச காலம் நிறைய இருக்கு. ஆனா இப்ப பாக்கும்போது என் பிள்ளைக்கு என்ன இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவளை சுத்தி இருக்கிற உறவு எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு. நினைக்க நினைக்க மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிதான், ஆனா அது கடைசி வரைக்கும் அதே மாதிரி இருக்கணும்ல. உங்க பொண்ணு பண்றத பார்த்தா அப்படி தெரியலையே. என்னம்மா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? நல்ல நல்ல நல்லதுமா நல்ல வார்த்தை சொல்வீங்கன்னு பார்த்தா. சரிதான், நல்ல நல்லதுமா நல்ல வார்த்தை பேசணும்னு தான் ஆசை, இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்க பொண்ணுக்கு அது புரிய மாட்டேங்குதே. சின்ன பிள்ளை, எனக்கு எல்லாம் தெரியுது. ஆனா பேசுறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் ஒரு வரம்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன அது மறுபடியும் மறுபடியும் பண்ணும்போது ஒரு அளவுக்கு தானே. இப்போ ஒருத்தி போறாளே, நீங்க வர வரைக்கும் உட்காந்து அழுதுகிட்டு தான் இருந்தா. அவ உங்ககிட்ட காமிச்சிக்கல, ஏன்னா அவ மருமவளுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அதனால யாரும் அவன் மருமவளை எதையாச்சும் சொல்லி அவ மருமவ சங்கடப்பட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு போறாளோ என்னமோ எனக்கு தெரியாதுமா. ஆனா உங்க பொண்ணால ஏன் மருமவ சங்கடப்பட்டா? என் மருமவளுக்கு நான் தானே அம்மா ஸ்தானத்துல இருந்து பேசணும். அப்ப நான் பேசிதானமா ஆகணும். என்ன சரிதானமா? இப்ப நீங்க சொன்னீங்களே என் மவளை சுத்தி எல்லா உறவும் நல்லா அமைஞ்சிருக்கு, அதே மாதிரி தானே என் மருமவளோட அம்மாவும் நினைச்சு என்கிட்ட விட்டுட்டு போயிருப்பாங்க. அவளுக்கு நல்லது கெட்டதுன்னு எது நடந்தாலும் இந்த அம்மா பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு. அவளுக்கு இன்னைக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நான் தான் பேசணும் அந்த இடத்துல. நீங்க தான் பேசணும், இல்லன்னு சொல்லல. ஆனா அதையே எங்க கிட்ட சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியல. நாங்க இப்ப வந்து 5 நிமிஷம் தானே ஆகுது. வந்ததும் வராமையும் ஒரு பிரச்சனையை தூக்கி தலையில போட்டா நாங்க என்ன பண்ணுவோம்? நான் பிரச்சனையை தூக்கி தலையில போடலாமா? உங்க மகதான் அவதான் தூக்கி தலையில தான் தலையில மண்ணை வாரி இல்ல 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 ஒரு லாரி மண்ணை வாரி குழி தோண்டி தானே படுத்துக்கணும்னு நினைக்கிறேன். தாட்சாயினிய பத்தி நல்லா தெரியும் உங்களுக்கு, அவ என்னென்ன மாதிரி என்னென்ன பேசுவான்னு சொல்லிட்டு. ஆனா என் மருமவ இந்த ஒரு மாசமா நடந்துக்கிற விதத்துல நான் சொல்றேன், என் மருமவ ரொம்பவே மாறி இருக்கா. அந்த மாற்றத்துக்கு காரணம் என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், அவ மருமவளை நல்லபடியா பாத்துக்கணும், அவ கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டுதான் இதெல்லாம் பண்றான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்க மகளுக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ என்னமோ எனக்கு தெரியல, பண்ற விதம் எதுவுமே சரியில்லை. கொஞ்சம் உங்க மொவலுக்கு இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு போகும்போது கொஞ்சம் புத்திமதி சொல்லிட்டு போங்க. நீங்க பெரியவங்க புரியும்னு நினைக்கிறேன். என்னம்மா சொல்றீங்க? அனு எதனா முன்ன பின்ன பேசிட்டாலோ? அவ சின்ன பொண்ணு, அவளுக்காண்டி நாங்க வேணா மன்னிப்பு கேக்குறோம். நீங்க கேட்ட வரைக்குமே போதும். நீங்க கேட்ட அந்த ஒத்த மன்னிப்புனாலதான் இவ்வளவு டிராமா படுத்திக்கிட்டு இருக்கா உங்க மவ. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க மன்னிப்பு கேட்டதுக்கு நாங்களா காரணம்? நாங்க உங்க வீட்டுல வந்து நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும், இல்லன்னா இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நாங்களா சொன்னோம்? சொல்லுங்கம்மா, உங்க கிட்டதான் கேக்குறோம். இல்லம்மா. இல்லல்ல, அப்போ அத உங்க மொத கிட்ட தெளிவா சொல்லிருங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? பைத்தியக்காரித்தனமா தான் பண்ண தப்புக்கு நீங்க மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஏன் மருமவ என்ன பண்ணணும்? அவளும் சரி போனா போறதும் பொறுத்து போய்கிட்டு கிடக்கா. ஏறி தலையில நின்னுலாம் நடனம் ஆடிக்கிட்டு கிடக்கா. இந்த நடனத்துக்குலாம் இங்க யாரும் தலையை கொண்டு போய் அவ காலடியில வைக்க மாட்டாங்கம்மா. அந்த அளவுக்கு யாரும் இங்க மானங்கிட்டு போய் கிடக்கல. என்னம்மா நீங்க எல்லாத்தையும் தெளிவா இருந்து பேசுவீங்க, நிதானமா பேசுவீங்கன்னு பார்த்தா நீங்களே வார்த்தையை எப்படி கொட்டுறீங்க? வந்ததும் வராமையோ நல்ல விஷயத்துக்குன்னு வந்தா இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே. ஒரு நாள் சொன்னதுக்கே உங்களுக்கு இப்படி வலிக்குத? ஒரு நாள் ஃபுல்லா கதவை சாத்திக்கிட்டு ரூம்குள்ள கடந்திருக்கா உங்க மவன். எதுக்குங்கிறீங்க? என் மவன் என்னமா பிரச்சனை, மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டான். அதுக்கு மூஞ்சி திருப்பிக்கிட்டு போயிட்டா. அப்படியெல்லாம் இருக்க கூடாதுமான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து உங்க மொவலுக்கு எடுத்து சொன்னதுக்கு இந்த நிலைமை. காலையில நீங்க கொடுத்த சேலையை எடுத்துட்டு போய் என் மருமவ அவ கையில குடுத்துருக்கா. அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த சேலையை யார் கொடுத்ததுன்னு கேட்டு, சரி அத்தை கொடுத்தாங்களா, ஏதோ ஒரு காரணத்தினால கொடுத்தாங்க, கட்டிக்கிறேன்னு சொல்லணுமா வேண்டாமா? எங்க அம்மா சேலை எடுத்துட்டு வருவாங்க, அததான் நான் கட்டுவேன்னு சொல்லியிருக்கா தீர்னைக்குன்னு சொல்லிட்டு. என்ன இதெல்லாம்? என்னது சொல்லுங்க. ஒருத்தி நல்லவளா மாறிட்டான்றதுக்காண்டி ரொம்ப அவளை கஷ்டப்படுத்த கூடாது. ஒரு அளவுக்கு தான் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். உங்க மொவலுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லிட்டு போங்க.
யாரும் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லலமா. அது தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவ வாழ்க்கையிலே மண் அள்ளி போட்டுக்கிட்டு கிடக்கா. அதுதான் எனக்கு நல்லா தெரியுது அவங்க 2 பேருக்குள்ள சண்டை அடிக்கடிக்கு வருது, ரகுக்கும் அனுக்கும். புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்க மொவ கிட்ட சொல்லுங்க. ஏதோ நாங்க சொல்லி நீங்க மன்னிப்பு கேட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு வார்த்தையை கண்டபடிக்கு பயன்படுத்திக்கிட்டு கிடக்கா. அது நல்லதுக்கு இல்ல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என் மொவன் உங்க மொவலை பார்த்து திமிரு பிடிச்ச பொண்ணு மாதிரி இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னான். ஆனா என் மருமவ என்னமா வரைஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு போனா தெரியுமா? ஒருத்தரையும் ஒரு வார்த்தை சொல்ல விடுறது இல்ல. ஆனா உங்க மொவலுக்கு அதெல்லாம் புரியதே இல்ல. கொஞ்சம் எடுத்து சொல்லிட்டு போங்கம்மா புத்திமதிய. என்னத்தான் சொல்றதுன்னு தெரியல இந்த காலத்து பிள்ளைங்களை. வச்சா குடுமி அடிச்சா மொட்டைன்ற மாதிரி இருந்தா நல்லவங்க இல்லன்னா மொத்தமா கெட்டவங்களான்ற மாதிரி நடந்துகிட்டு கிடக்கா 2 நாளா. அவ பண்றது எதுவும் சரியில்லை. உள்ள வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. என்ன மைனி, இந்த அம்மா எப்பவுமே பொறுமையா தானே பேசுவாங்க, இவங்களே இப்படி பேசிட்டு போறாங்க. அனு எதனா தப்பா பேசிருப்பாளோ? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. எனக்கும் என்ன நடந்துச்சுன்னு எதுவும் புரிய மாட்டேங்குது. அவகிட்டதான் கேட்கணும். முதல்ல நல்லபடியா வளகாப்பு நல்ல காரியம் நடந்து முடியட்டும். நம்ம வீட்டுக்கு போகும்போதோ அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா மாதிரி தானே பேசியிருக்கோம். என்ன ஏதுன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் அவகிட்ட. பாப்போம் என்னன்னு சொல்லி. ரகு, ரகு, உங்ககிட்ட தான். ரகு, நான் அப்படி பண்ணது தப்பு தான். அந்த சாரி தான் கட்டியிருக்கேன். நீங்க வேணா பாருங்களேன். நீங்க அத்தை கொடுத்ததுன்னு சொன்னீங்களே, அந்த சாரி தான் கட்டியிருக்கேன் ரகு. பேசாம அப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருக்காதீங்க ரகு, ஒரு மாதிரி இருக்கு. ரகு, இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன். அது சடனா வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அத்தை சொல்லும் போது ஏதோ ஒரு ஈகோ. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். அதுக்குன்னு இப்படி தள்ளி போய் உட்காந்துட்டு இருக்கீங்க யாரோ மாதிரி. எவ்வளவு கோவமா? ரகு உங்க கிட்டதான். ரகு மச்சான், என்ன 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 வச்சிருக்க மச்சானுக்கு? ரொம்ப சீக்கிரம் வந்துட்ட போல. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வர வேண்டியதானே? அப்பவே சொன்ன மச்சான், தோ நிக்கிறாளே இவதான் கேக்கல. இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு லேட்டா போகும்னு சொல்லிட்டு இவதான் மச்சான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டா. நான் வேணா ஒண்ணு பண்றேன், மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வரவா? ஜோக்கு நல்லா இல்ல. இனிமே இப்படி பேசாத. பேசுனான்னு வச்சுக்கோ, உன் பொண்டாட்டி கூட இருக்கான்னு பார்க்க மாட்டேன். பல்ல மொத்தத்தையும் கழட்டி கையில கொடுத்துருவேன். சரியா? ஷாலினி, அவன் தான் பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கானா நீயும் பாத்துக்கிட்டு இருக்க. நீயாச்சும் கொஞ்சம் சீக்கிரம் வரலாம்டி. நீ என் ஃப்ரெண்டு தானே. அவனுக்கு பொண்டாட்டிலாம் ஓகே ஒத்துக்கிற, இல்லன்னு சொல்லல. என் ஃப்ரெண்டு தானே நீ. நான் உன் ஃப்ரெண்டு தானே. சீக்கிரம் வரணும்னு உனக்கு தோணாதா? உன் ஃபங்க்ஷனுக்குலாம் நான் கரெக்டா வரல. அது எப்படி லேட்டா கரெக்டா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வரணும்னு எதனா சார்ட் போட்டு எழுதி வச்சிருப்பீங்களா நீங்களா? மவல, உனக்கும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்ல இப்படி. சத்தியமா வரமாட்டேன், பாத்துக்கிட்டே இரு. வரவே மாட்டேன்டி மச்சான். கூடிய சீக்கிரத்துல உன் வாக்கு பலிக்கணும். நான் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், வாக்கு பலிக்கணுங்கிற. ஓ, அப்ப என்கிட்ட பேசாம இருக்கிறது உனக்கு நிம்மதியா இருக்கு அப்படிதானே? அது நிம்மதியா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த நிம்மதி தான் எனக்கு கிடைக்காதுன்னு தெரியுமே. அது இல்ல மச்சான், அதுல நடுவுல ஒண்ணு சொன்னல, அது பலிக்கணும்னு சொன்னேன். சி, வைக்க விடாத. பார்க்கவே கேவலமா இருக்கு. என்னது? மச்சான், செருப்பு கழட்டி அடிப்பேன் என்னன்னு கேட்டேன். அதான் மச்சான், கூடிய சீக்கிரத்துல உனக்கும் இப்படி ஒண்ணு நடக்கும்னு சொன்னல, அதுதான் மச்சான். அதுக்குதான் மச்சான் நானும் வெயிட் பண்றேன். சிப்ப, என்ன ஷாலினி, அவன் தான் ஒரு அரை பைத்தியம். நீயாச்சும் கொஞ்சம் சீக்கிரம் வரலாம்ல. ஐயோ, நான் அப்பா வச்சு சொல்லிட்டு தான் இருக்கேன் ரகு. இவன் தான் கேட்கவே மாட்டேங்கிறான். ஃபங்க்ஷன் லேட்டா தான் ஆரம்பிக்கும்னு சொல்லி இவன் லேட் பண்ணது இல்லாம என்னையும் லேட்டா கூட்டிட்டு வந்துட்டான். நான் என்ன பண்றது? சரியான பைத்தியத்தை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். நான் கூட வேற என்னமோன்னு நினைச்சேன். வேற என்ன? இல்ல மச்சான், சங்கவின்னு சொல்லி ஒரு பொண்ணை பார்க்க போயிட்டானோன்னு நினைச்சேன். டே 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 டேய், கொன்னுருவேன். இந்த கொளுத்தி போடுற வேலை எல்லாம் வேண்டாம். யாரு சங்கவி? ஆதி, இங்க பாரு, அவன் சொல்றதெல்லாம் நீ நம்பாத. அவன் விளங்காதவன். அப்படிதான் எதையாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு கிடப்பான். நாசமா போடுறவன். நீ போயிட்டு அனு கிட்ட பேசு. அங்க அனு நின்னுகிட்டு இருக்கான் பாரு. இவனுக்கும் ஃபங்க்ஷனுக்கு என்ன சம்பந்தம்? அனுவுக்கு தான் ஃபங்க்ஷன். அவளே அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. நீ போய் அனு கிட்ட பேசு போ. சீட்டுக்கு வா. உனக்கு கால் ரெண்டுத்தையும் உடைக்கிறேன். ஏன் கால் ஏண்டி உடைப்ப? அது சங்கவினி அறிய பார்க்க போறியாமே, அதுக்குதான். வா, உனக்கு சங்கு தரேன். அவன் அதுக்கு தாண்டி பிளான் பண்றான். அவன் பிளான் பண்றானா? நீ பிளான் பண்றேன்னு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியும். உனக்கு இருக்குடி. சங்கவி கேக்குது,
வாடி, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சங்கூத்துறேன். அனு, ஆ அன்னைக்கு கால் வலின்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல. வாங்க மாமா உட்காருங்க. அட இருக்கட்டும் ரகு, உட்காரு. ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க போல. ஐயோ ரகு, சாரி ரகு. வர வழியில ஒரு சின்ன பிரச்சனை. அதான் சாரி ரகு, சீக்கிரமா தான் கிளம்புனேன். சாரி. பரவாயில்ல, இருக்கட்டும். என்னாச்சு, என்ன பிரச்சனை? அது சும்மாதான், அப்புறம் பாத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்களோ, முடிச்சிட்டாங்களோ? அவசர அவசரமா வந்தேன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டோம். அப்படிலாம் எதுவும் இல்ல. ஆமா, சார் இப்பதான் வந்து 5 செகண்ட் ஆகுது. சார் அப்படிலாம் இல்லங்கிறாரு. மச்சான், ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோ? முடியாது, நீ வர வரைக்கும் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுவாங்க, இரு. டேய், நான் வரதுக்கு முன்னாடி ஏன்டா வளகாப்பு பண்ணீங்க? ஏன் உனக்கா வளகாப்பு பண்றாங்க? வயிறு எதுவும் தெரியல? டேய், நான் உன்னோட உயிர் நண்பன்டா. ஆமா, வாழுன்னு ஒண்ணு வருது, வேண்டாம், மரியாதையா பேரு சொல்லிட்டேன். ஏன் ரகு கோவமா இருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் இல்ல, சும்மாதான். பாட்டி, எனக்கு கல்யாணம் ஆயிட்டு. யாம்ல கல்யாணம் பண்ணா என்ன தவசல் போறது இல்லையா? பாட்டி, அசிங்கப்படுத்தாத பாட்டி. என்ன பாட்டி உனக்கு பிரச்சனை? இல்ல ரொம்ப சீக்கிரமா வந்துட்டியா, அதான். தெரியாதனமா பண்ணிட்டேன் பாட்டி, மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க பாட்டி, மன்னிச்சிருங்க. இனிமே உங்க வீட்டுல எந்த ஃபங்க்ஷன்னாலும் ஒரு நாளைக்கு இல்ல 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 10 நாளைக்கு முன்னாடியே வந்து படுத்துக்கிறேன். அது சரி, 10 நாளைக்கு முன்னாடி வந்தா உனக்கு யாருல சோறு போடுறா? ரகு, எப்படி பாட்டி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சீக்கிரம் கிளம்பி வரலாம்ல? சீக்கிரம் வந்தனா அந்த பிள்ளை சேலை கட்டுறதுக்குலாம் கொஞ்சம் உதவி செஞ்சிருக்கலாம். அந்த பிள்ளைய எல்லா வேலையும் செஞ்ச மாதிரி இருக்கு. இந்த ரேஸ்மாவும் வேலைக்கு போயிட்டு காலையில தான் வந்தா. நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாமா? நான் சொன்ன பாட்டி, இவன் தான் நேரமாச்சு அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல லேட்டா தான் ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க அப்படின்னு சொன்னான். அதனாலதான் நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். நேத்து ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப ஒர்க்கா, 12 மணிக்கு தான் ஷிஃப்ட் முடிச்சு போனேனே. எக்ஸ்ட்ரா டியூட்டி பாக்குற மாதிரி ஆயிட்டு, சரி கொஞ்ச நேரம் தூங்குவோமேன்னு தூங்கிட்டேன். ஆனா நான் சீக்கிரம் காலையில எந்தினேன். இவன் தான் படுத்து தூங்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா. நல்ல பிள்ளைங்க தான் இந்த காலத்து பிள்ளைங்க. அவன் இவன் சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. ஏமா ஏங்க வாங்கலாம் வராத வாயில. அப்படி கேளு பாட்டி, புத்தி வருதான்னு பாப்போம். ஏங்கன்னு தானே பாட்டி? அது எதனை கூப்பிடணும்? கூப்பிட்டுருவோமே. ஏங்க, நான் கூப்பிடுறேன் பாட்டி. அடையன் சமத்து பிள்ளை, என் கண்ணே வட்டுருமம்மாய் தங்கம் சொன்னோன்னே கேட்டுக்கிட்டால. நேரமாச்சு. அனு வாமா, அங்க உன் அம்மா எல்லாம் வந்துட்டாங்க. வளகாப்பு பண்ணிட்டு சும்மா வலையில போட்டுட்டு சாப்பாடு மட்டும் தான் ஊத்துறோம், வேற எதுவும் பெருசாலாம் பண்ணல. வாங்க, எல்லாரும் அங்கதான் இருக்காங்க, வந்துட்டாங்க. பிரியா வந்துட்டால பாட்டி? வந்துட்டால, வெளியே தான் நிக்கா. அம்மைக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணிட்டு இருக்கா. ரேஸ்மா என்ன கீழே இறங்கி வரலையோ? சரி இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஐயோ பாட்டி, அது வந்து ரேஷ்மாவை நானே போய் கூட்டிட்டு வரேனே. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? உங்களுக்கு கால் வலிக்கும்ல, நான் போய் கூட்டிட்டு வரேன் பாட்டி. நீங்க எல்லாம் போங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். அடடடடடா, என் மாமாக்கு என் அக்கா மேல எவ்வளவோ பாசம். இருக்கட்டும் மாமா, அதுவும் வீட்டுக்கு வர மாப்பிள்ளைய வேலை எல்லாம் வாங்க கூடாது. நான் போயிட்டு எங்க அக்காவை கூட்டிட்டு வரேன். என்ன மச்சான்? ஆமா மச்சான், கரெக்டா சொன்னேன். இல்லாதி நான் போய் கூட்டிட்டு வரனே. ஐயோ மாமா, நாங்களே போய் கூட்டிட்டு வரோம் மாமா. அதி என்ன மச்சான், அவரே கூட்டிட்டு வராராம். விடுவோமா, நம்ம 2 பேர் போய் தூக்கிட்டு வருவோமா? வேண்டாம் வேண்டாம், அவரே தூக்கிட்டு வந்து பாரு. ஐ மீன் எங்க அக்காவை கூட்டிட்டு வருவீங்கன்னு சொன்னேன். யாரோ ஒருத்தர போய் கூட்டிட்டு வாங்க சீக்கிரமா, நேரமாச்சு. அனு எந்தி வாமா. ரகு நீ வாயா. போலாம் பாட்டி. டேய், இங்க இருந்த ஆள் எங்கடா? அவர் போய் 10 நிமிஷம் ஆகுது. ஆக மொத்தத்துல ஃபங்க்ஷனுக்கு வரலடா அவரு. அது உனக்கு இப்பதான் தெரியுமா? ஆமாமா, உனக்குதான் எல்லாமே தெரியுமே. சங்கவி மச்சான், ப்ளீஸ் கொளுத்தி போடாதடா, தயவு செஞ்சு கையெடுத்து கொண்டுக்கிறேன், மன்னிச்சிரு. உன் கால்ல கூட விழுந்துடுறேன், மன்னிச்சிரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஒன்னு எடுத்துட்டு வர சொன்ன எங்க? என்னது மச்சான்? சங்கவிய மச்சான், காதுல விழுந்த கொன்னுருவாடா, அமைதியே இருடா. ஏன்டா அப்படி கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்க? அந்த சங்கவி யாருன்னு தெரிஞ்சா கூட பரவாயில்லடா, தெரியாம ஏன்டா இப்படி கொளுத்தி போடுற? ஷர்ட் எடுத்துட்டு சொன்னேங்க. ஐயோ மறந்துட்டேன் மச்சான். மச்சான், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லி, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா அழகா பண்ணிக்கலாம். மரியாதை கெட்டுரும். கால் இது இருக்கே, காலு என்ன போட்டிருக்குன்னு தெரியுதா? பிஞ்சிரும் உனக்கு, வேலங்காதவனே. சிவடா மச்சான், நேரம் வச்சு பாட்டி கூப்பிடுறாங்க, வா வந்து தோலை. எல்லாரும் வச்சாச்சு, நீங்க வைங்கம்மா. அனு அத்த எமல கோவமா? ஏன் பாட்டி, மாமியார் மருமக்குள்ள ஏதாச்சும் சண்டையா என்ன? ஏம்டி உனக்கு என்ன? நீ மாதிரி ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுறா? பொடியும் வைக்கல வெடியும் வைக்கல, கேட்டேன். அவன் மூஞ்சே சரியில்லை. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து தானே உட்காருவாங்க. ரகு ஏன் தள்ளி போய் நின்னுட்டு இருக்கான்? அதான் கேட்டேன். ரகு, ரகு பக்கத்துல போய் நில்லு.
உட்காருடா. நீ ஏன் தள்ளி நின்னுட்டு இருக்க பைத்தியம்? பரவாயில்ல, இங்கே நின்னுக்கிறேன். என் மருமக மேல எனக்கு என்ன கோவம்? எனக்கு எந்த கோவமும் இல்லை. என் மருமக கிட்ட நான் ஏன் கோவப்பட போறேன்? முந்தி எதுனா அது எதையும் நினைச்சு கோவப்படுவேன். இப்ப கோவப்படணும்லாம் எதுவுமே இல்லை. என் மருமவே ஏதாச்சும் தெரியாம அப்படி இப்படின்னு பேசினான்னு மன்னிச்சு விட்டுறணும்னு சொல்லிட்டு என் அத்தை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையத்தான் உன்கிட்ட நான் இப்ப நடந்துக்கிறேன். சரியா? நல்லபடியா பிள்ளைய பெத்து சீக்கிரமா கையில கொடு. அதுக்கப்புறமா அதிகமா கோவப்படாத. ஏதாச்சும் நல்லது கெட்டது சொன்னாங்கன்னா காது கொடுத்து கேட்டுக்கோ. நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கணும். எனக்காண்டி நீங்க 2 பேரும் சண்டை போடணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதுவும் இல்லாம என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் அவன் என் பிள்ளை. இப்போ உன் கையில புடிச்சு கொடுத்துட்டேன். அவன் உன் புருஷனை நல்லபடியா பாத்துக்கோ. உன் பொண்டாட்டியை நீதாமல நல்லபடியா பாத்துக்கணும். அழகா இருக்கா, என் கண்ணே பற்றும் போல. ஏன் நாங்களும் அழகா இல்லையா? என்னடி ஒரு பிரச்சனை இல்ல? அவங்க மருமக ரொம்ப அழகா இருக்காங்களாம், அதான் சுத்தி போடுறாங்களாமா. ரொம்பதான் பாட்டி. உங்க மருமக பண்றதெல்லாம் சுத்தமா சரியில்லை, சொல்லி வைங்க. நான் அவங்க பொண்ணு, அவ பொண்ணு மாதிரிதான், சரிங்களா? ரொம்பதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலையில இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாமலாம் இல்ல. அவ மேல இருக்க கோவத்தை என் மேல காமிச்சாங்க. இப்ப போயிட்டு எப்படி அப்படியே போய் சொல்றாங்க பாருங்க பச்சையா. எனக்கு உன் மேல கோவமே இல்லாமன்னு சொல்லிட்டு நடிப்பு, ஃபுல்லா நடிப்பு. வாயை திறந்தாலே பொய் தான். என்னக்கா, என்னாச்சு திடீர்னு இவ்ளோ பொசசிவ் ஆவறீங்க? அத ஏன் கேக்குற? அது ஒரு பெரிய கதை. ஆதி வீடு, எனக்காண்டி பேச யாரு இருக்கா? அதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டுல, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன். என்ன சாப்பிடுன்னு சொல்ல கூட இந்த வீட்டுல ஆள் இல்ல, தெரியுமா ஆதி? என்ன பாக்கணும்னு அவ்வளவு தூரம் இருந்து வரவங்க கூட சாப்பிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்கல. அது என்ன, எல்லாரும் ரொம்ப மாறிட்டாங்க. ஐயோ அக்கா, நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன்க்கா, நீங்க வாங்க. பத்தியா ஆதி, நீ கூட பாசமா அக்கா நான் உங்களுக்கு இருக்கேன், நான் ஊட்டி விடுறேன்னு சொல்றேன். ஆனா ஒரு சிலவங்களா இருக்காங்களே, எதுக்குதான் வராங்கன்னு தெரியல. என்னதானே சொல்ற? இல்லையே, நான் சும்மா சொன்னேன். சாப்பிட வாங்கம்மா, சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறேன். வாங்க தம்பி நீங்களும். பிரியா இங்க தானே நலங்கு வச்சுக்கிட்டு நின்னுச்சுனா, எங்க போனா? வலையிலாம் போட்டு விட்டுட்டு. குழந்தை அழுதான். அவனுக்கு இந்த சர்லாக் மாதிரி வீட்லயே ஒன்று ரெடி பண்ணி கொடுப்பா, அது வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டான். அதான் சரி பால் குடுக்குறேன் அப்படின்னு கூட்டிட்டு போயிருக்கா. பால் குடுத்துட்டு இருக்கா. ஐயோ, இது தெரிஞ்சிருந்தா நான் சாப்பாடு எதாச்சும் வடிச்சு வச்சிருப்பேனே. சாப்பாடு கொடுப்பா தானே? சாப்பாடு கொடுக்க மாட்டா, இட்லி தருவா. பால் குடுக்குறா. 2 மணி நேரம் கழிச்சு எப்படி போயிருவோம்ல, வீட்டுல போய் பாத்துக்கலாம். போறீங்களா? யார கேட்டு போறீங்க? அதெல்லாம் இல்ல, இங்க இருந்துதான் ஆகணும். என்ன விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு இருங்க. டே மச்சான், இன்னைக்கு இங்க தானே? டே என்ன முழிக்கிற? ஓ வேலை இருக்கோ? ஏதோ பேராச்ச, சங்கவியா, சங்கீதாவா, சந்தியாவா? யாரையும் பாக்கணும்னு சொன்னியே, அவங்கள பாக்க போறியோ? அதனால இங்க இருக்க மாட்டியோ? மச்சான், நான் இங்கதான் இருக்கேன், நீ கொளுத்தி போடாத. இதோ வரேன் இரு. நீ எதுக்கோ ட்ரை பண்றன்னு தெரியுது, இதோ வரேன். என்ன பொண்டாட்டியே நான் பாக்குறேன். ரொம்ப தான். ஆமா ஆமா, ரொம்ப தான் அக்கறேன். பாத்து கண்ணுல ஏதாச்சும் விழுந்துற போது. ஏமா பாக்க கூடாதா? தப்பா? தப்புன்னா சொல்லிருங்க மேடம், பாக்கல. ரொம்ப கோவமா இருக்கீங்க போலியே, கோவத்துல கண்ணெல்லாம் சவந்திருக்கு. யான்னு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப தாங்க பண்றாங்க இந்த வீட்டுல. வந்ததும் வராம என்னமா திட்டாங்க தெரியுமா என்ன? ஒரு காஃபி தாங்க கேட்டேன், காஃபி போட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எங்க அம்மா. வர வர இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இல்லாம போயிட்டுங்க. நீங்க வந்த உடனே கேப்பீங்கன்னு பார்த்தேன், சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு. நீங்களும் பாத்தீங்க, 2 நிமிஷம் பேசுனீங்க, கீழே ஃபங்க்ஷன் ரெடி ஆயிட்டான் சீக்கிரம் வருவியான்னு அப்படி வந்துட்டீங்க. நீங்களும் மாறிட்டீங்கல்ல, இருக்கட்டும் வச்சுக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கோவமா கிளம்புனீங்க, நேத்து வரவே இல்லை, இன்னைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லை. சாருக்கு என்னை விட நிறைய வேலை பிஸியா இருக்கு போல, அப்படிதானே? ஓ அப்படி. சரி, நான் தான் உன்னை கண்டுக்கல, அப்புறம் எதுக்கு நீதான் மேல கோவமா இருக்கல? நான் வரணும் நீ ஏன் எதிர்பார்க்கறேன்? நான் ஒன்னும் எதிர்பார்க்கலையே. இது ஒரு மூஞ்சி, இந்த மூஞ்ச பாக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. போயா, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். ஓய், இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்க. எல்லாத்துக்கும் ஒரே பிட்டு தான். பார்த்தாச்சு. எல்லா சாரிக்கும் எல்லா சுடிதாருக்கும் ஒரே டைலாக். சரி, வேற என்ன பண்ணா ஒத்துப்ப? அதையே பார்த்த உடனே சொல்லல, இவ்ளோ நேரம் கழிச்சு. அதே பாத்துக்கிட்டே இருந்தனா உன் அழகுல மெய் மறந்து போயிட்டேன், அதான். அப்பப்பா ரொம்ப பொய் சொல்லாதீங்க, போதும், எல்லாம் ஒரு அளவுக்கு தான். ஏன்டி ஏன்? சரி அதெல்லாம் இருக்கட்டும், என் தங்கத்தை யார் திட்டினா? சொல்லு, நான் போயிட்டு சண்டை போடுறேன்.
என் தங்கத்தை ரொம்ப திட்டாங்களோ? தங்கம் வைரம் புஜ்ஜி இதெல்லாம் போதும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப திட்டம். நான் திட்டு வாங்கினேங்கிற, நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் கஷ்டப்படுறத பத்தி உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? பின்ன ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு மேடம் காலையில வேலைக்கு போயிட்டு வந்தா கோவம் வராது யாருக்கா இருந்தாலும். அதனால என் மாமியார் உரிமையா பொண்ணுன்ற உரிமையில திட்டிருப்பாங்க. இதுக்கெல்லாம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? அப்போ எங்க அம்மா எதனா சொன்னாலும் இப்படிதான் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிப்பியோ? அப்போ மாமியார் மருமக சண்டை கன்ஃபார்ம் வீட்டுல இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம், அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் புரிஞ்சு நடந்துக்கிற பொண்ணுதான். அந்த அளவுக்கு ஒண்ணும் மோசமா நடந்துக்கிற பொண்ணு எல்லாம் இல்ல. அது எங்க அம்மாக்கு அனுக்கும் ஏதோ சின்ன மனஸ்தாபம்னு நினைக்கிறேன். அந்த கோவத்தை என் மேல எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. அதுதான் எனக்கு பிரச்சனை. அவகிட்ட கோவம்னா அவகிட்ட பேசணும், எதுக்கு என்கிட்ட எடுத்துட்டு வந்து கோவத்தை காட்டணும்? அதுவும் இல்லாம யாருமே என்கிட்ட ஒழுங்கா பேசுறது இல்ல, நிறைய விஷயத்த மறைக்கிறாங்க. அதெல்லாம் தான் கோவம், மத்தபடி எதுவும் இல்ல. நீங்க ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம், என்ன சமாதானப்படுத்த வேண்டாம். எப்படி நான் உன்ன சமாதானப்படுத்தணும்? நல்லா இருக்குது கதை. உன் அம்மா கிட்ட நீ திட்டு வாங்கினதுக்கு நான் ஏன் உன்ன சமாதானப்படுத்தணும்? கூப்பிட்ட உடனே வந்த பத்தியா, இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலயும் பேசுவேன். ஒருத்தன் கீழே விழுந்து அடிபட்டு. அது என்ன சொன்னீங்க? அடிபட்டுச்சா? எப்ப கீழே விழுந்தீங்க? அது உன் அழகுல மயங்கி கீழே விழுந்தல, அத சொன்னேன். பொய் சொல்லாதீங்க, என்னாச்சு? ஓய் இங்க பாரு. அடிபட்டுச்சுன்னா ஏன் வந்தீங்க? அதனாலதான் வேஸ்ட் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? எப்ப அடிபட்டுச்சு? ஏன் சொல்லவே இல்ல? 2 நாள் அதனாலதான் வரவே இல்லையா என்ன பாக்க? உங்ககிட்டதான் கேக்குற, பதில் சொல்லுங்க. எப்ப அடிபட்டுச்சு? சின்னதான், வண்டி லைட்டா ஸ்கிப் ஆயிட்டு வரும்போது. அது சின்ன விஷயம் தான் டி லூசி, இதுக்கு ஏன் பதட்டம் ஆகுற? சின்ன விஷயமா தெரியுதா? ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். சின்னதான், பெருசாலாம் எதுவும் இல்ல. பைத்தியம், எனக்கும் பசிக்குது, சாப்பிடுவோமா? எனக்கு ஒண்ணும் தேவையில்ல, அடிபட்டு இருக்கு, நல்லா மறைச்சிருக்கீங்களே. மறுபடியும் சண்டை வேண்டாமே, என் தங்கம்ல. நான் உங்ககிட்ட சண்டையே போடல, ஏன் மறைச்சிங்க? அடிபட்டது அப்பவே சொல்லிருக்கலாம்ல. வாங்க ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் பண்ணுவோம். சரியான முட்டாளா இருக்கீங்க. டாக்டர் தானே படிச்சிருக்கீங்க, இன்ஃபெக்ஷன் ஆனா என்ன பண்ணுவீங்க? வாங்க. என்னதான் சொல்றதுன்னு தெரியல உங்களை. கோவப்பட்டாலும் அழகா இருக்கடி. என்ன வெறுப்பேத்தாதீங்க, வாங்க. ஓய் கோவக்கார கிளியே, கிளி மாதிரி அப்படியே கொன்னரிட சவந்திருக்கு. ரொம்ப கோவப்படாதடி, ரொம்ப அழகா இருக்க. மரியாதையா வந்துருங்க, இல்ல வேற ஏதாச்சும் சொல்லிடுவேன். நான் வந்துட்டேன்.